அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் இறைவனை நினைத்து பார்ப்பதனுடைய அவசியத்தை குறித்தும் அது எவ்வளவு இறை நம்பிக்கை கொண்ட அடியாருக்கு மிக இன்றியமையாத காரியம் என்பதை ஒரு சில மார்க்க நினைவூட்டுதல்களோடு நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ற அகில உலகங்களை எல்லாம் படைத்து பரிபக்குவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏக இறைவனை நம்முடைய ஒவ்வொரு பொழுதுகளிலும், ஒவ்வொரு கால கட்டங்களிலும், ஒவ்வொரு நிலைகளிலும் நாம் அல்லாஹுவை நினைத்து பார்க்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு விதியாக்கி இருக்கிறது. நம்முடைய விடியலில் ஆரம்பித்து இரவு தூங்கச் செல்லுகின்ற வரை பல சூழ்நிலைகளில் திக்ருகளாகவோ துஆக்களாகவோ அல்லாஹுவை நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இறைவனை நினைவு கூறுவதில் இருந்து ஒரு மனிதன் விலகிக் கொள்வதும், ஒரு மனிதன் அதிகமாக அல்லாஹுவை நினைவு கூறுவதையும் ரசூலுல்லாஹ் ஒரு உதாரணத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஆதாரபூர்வமான நபிமொழி. நபி அவர்கள் சொல்கிறார்கள், மஸலுல்லதீன யதுக்குரு ரப்பஹு வல்லதீன லா யதுக்குரு ரப்பஹு. அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவனுக்கும் அல்லாஹுவை நினைவு கூறாமல் வாழக்கூடியவனுக்கும் உள்ள உதாரணம் கமஸலில் ஹய்யி வல் மையத்தி, உயிரோடு இருப்பவனுக்கும் செத்த மையத்திற்கும் சமம் என்று அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹுவை ஒருவன் தியானிக்கவில்லை என்றால், அவனை குறித்த சிந்தனை ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இல்லாமல் போய்விடுமே ஆனால் அவன் இறந்த மையத்திற்கு சமம். அல்லாஹ்வை ஒருவன் அதிகம் நினைத்து பார்ப்பானேயானால் அவனுடைய ஒவ்வொரு பொழுதுகளிலும் இறைவன் கொடுத்த அருளையோ, இறைவனின் அன்பு கருணையையோ, இறைவனுடைய கோப தண்டனைகளையோ ஒரு மனிதன் அதிகம் நினைத்து பார்ப்பானேயானால் இவன் தான் அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரோடு உள்ளவன் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். இந்த இறைவனை நினைவு கூறக்கூடிய காரியத்தை மார்க்கம் பல இடங்களில் நமக்கு கடமையாக்கி இருக்கிறது. அல்லாஹுடைய இறைவேதமான திருமறை குர்ஆனில் சூரா முனாஃபிகூன் என்கிற 63வது அத்தியாயத்தின் இறுதியில் இருந்து 3 வசனங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோர்களே, லா துஹ்லிக்கும் அம்வாலுக்கும் வல அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களை உங்களுடைய பொருள் செல்வமோ உங்களுடைய மக்கள் செல்வமோ அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். அல்லாஹ்வை நினைப்பதுதான் முக்கியம். அதுக்குத்தான் நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க. நீங்க பணம் சம்பாதிப்பதற்காக அல்லாஹ்வை மறந்துடாதீங்க. பிள்ளைகளை கவனிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வை மறந்து விடாதீர்கள். உலகத்துல வாழணும், உலகத்தினுடைய ஓட்டங்களிலே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வை மறந்துடாதீங்க. நீங்க இதையெல்லாம் செய்யறதே அல்லாஹ்வை நினைச்சு பார்க்க தான். இங்க வந்தது அல்லாஹ்வை நினைத்து பார்க்கத்தான். ஒமை யஃபால் தாலிக், யார் அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதிலிருந்து விலகிக் கொள்கிறாரோ ஃபஉலாயிக ஹுமுல் ஹாசிரூன், அவர்கள் நஷ்டவாளிகள், அவர்கள் நஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது அனுபவிப்பார்கள் என்கிற விதத்தில் அல்லாஹ்வை நினைவு கூறாத அடியார்களை கடுமையான வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ் பேசக்கூடியதை நாம் பார்க்கிறோம். நாம நினைத்து பார்ப்பதுன்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா, திக்ர் செய்கிறோம். தொழுகைக்கு பிற்பாடு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களின் வழிகாட்டுதல் அடிப்படையில் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர்,
அல்லது வேறு சில நேரங்களில் லா இலாஹ இல்லல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் போன்ற இறை தூதரால் சொல்லித்தரப்பட்ட அற்புதமான வார்த்தைகளை அதை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே இது திக்ர் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் நபிகளாரை பற்றி சஹாபாக்கள் அறிவிக்கிற சில செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பார்கள். அப்ப அல்லாஹ்வை நினைக்கிறதுனா வெறு திக்ர் என்ற இந்த வாசகங்களை முடிவதல்ல. இறைவனுடைய பண்புகளை அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு அவர் எண்ணி பார்க்க வேண்டும். உணவளிக்கவில்லை என்றால் நம்முடைய பசி இன்றைக்கு தீர்ந்திருக்குமா? எவ்வளவோ மக்கள் இன்றைக்கு உணவுக்கு வழி இல்லாதவர்களாக இருக்கும்போது அல்லாஹ் எனக்கு கொடுத்தானே, அப்ப அல்லாஹ் என் மீது ஒரு தனி கருணையோடு இருக்கிறான், அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது என்று ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அல்லாஹ்வை குறித்து நினைத்து பார்க்கிற இடத்தில் இருப்பார்களாம். எந்த அளவிற்கென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்கள், திண்ணை தோழர்கள் கடுமையான பசியில் பட்டினியிலே வாடி கடந்த ஒரு நேரம் ரசூலுல்லாவுக்கும் ரசூலுல்லாவுடைய தோழர்களுக்கும் ஒரு விருந்தழைப்பு ஒன்று வருகிறது. ஒரு நபி தோழர் ஒரு ஆட்டை அறுத்து விருந்தை ஒன்றை தருகிறார். ரசூலுல்லாவும் சஹாபாக்களும் சென்று அந்த விருந்தை உண்ணுகிறார்கள். உண்டுவிட்டு திரும்புகிற நேரத்தில் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த விருந்தை குறித்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ் வேளைக்கு தினம் அதிகமான உணவுகளை கொடுத்து சாப்பிடவே முடியலங்கிற அளவுக்கு குப்பையில போடுற நிலைமை அவங்களுக்கு இல்லை. இது மாதிரி ஏதாவது அபூர்வமாக சில காரியங்கள் சில பொழுதுகள் நடந்தால் உண்டு. மற்ற பொழுதுகளிலெல்லாம் தண்ணீரையும் பேரிச்சம்பழத்தையும் பசியிலும் பட்டினியிலும் வயிறு ஒட்டிய நிலையிலும் கல்லை வயிற்றிலே கட்டுகிற நிலையிலும் தன் காலத்தை கடக்கிற இடத்தில் இருந்தவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களின் தோழர்கள், பல ஏழை நபி தோழர்கள். அபூர்வமாக கிடைக்கும் இப்படிலாம் சில உணவுகள். அந்த அபூர்வமாக பெற்ற அந்த உணவை கூட நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் இது குறித்து மறுபடியும் விசாரிக்கப்படுவீர்கள். நான் கொடுத்தனப்பா, நல்லா கேட்பான், நீங்க மறந்துடாதீங்க, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்கள் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அந்த தருணத்திலே நினைவுபடுத்துகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு உண்ணும் போதோ உணவு உண்ணு முடித்த பிறகோ மட்டும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதில்லை. ஆடை உடுத்தும் போது நினைப்பார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருந்து அவர்கள் தவிர்த்து கொள்வார்களே ஆனால் நினைத்து பார்ப்பார்கள். ஒரு பிரச்சனையில் அகப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய உதவியால் தப்பித்து விடுவார்களே ஆனால் நினைத்து பார்ப்பார்கள். தன்னுடைய வாழ்நாளில் அதிகமாக தன்னையோ தன் குடும்பத்தையோ நினைத்து பார்க்காமல் அல்லாஹ்வை குறித்தவன் அருளை குறித்து நினைத்து பார்க்கிற இடத்தில்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரா இப்ராஹிமிலே சொல்லுகிறான், ஒரு இறை நம்பிக்கை கொண்டவனுடைய உள்ளம் அமைதி பெறுவது என்பது அல்லாஹ்வுடைய நினைவால் தான். அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். இறை நம்பிக்கை கொண்டவர்களுடைய உள்ளங்களே அமைதியாவது அல்லாஹ்வுடைய நினைவை கொண்டுதான். நீங்கள் அல்லாஹ்வுடைய நினைவை அதிகப்படுத்தி கொண்டே இருந்தால் கண்டிப்பாக உங்கள் உள்ளம் அமைதியை நோக்கி செல்லும். ஒருவேளை அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு நீங்கள் தூரமாகி விடுகிறீர்களா, அல்லாஹ் அதுக்கும் குர்ஆன்ல சொல்றான், வயலுல் காசியத்தி குலூபுஹும் அன் திக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு யாருடைய உள்ளம் வெறுமையாகி விட்டதோ இறுகி விட்டதோ அவர்களுக்கு கேடுதான், நாசம்தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நம்முடைய பொழுதுகளில் அதிகமான நேரத்தை படைத்தவனை குறித்த ஒரு சிந்தனையோடு, அவன் இல்லை என்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நம்முடைய செயல்பாடுகள் எதுவும் இல்லாமல் போய்விடும் என்ற அந்த எண்ணம் இருக்க வேண்டும். நபி தோழர்கள் அகல் யுத்தத்தின் போது தலைகளில் மண்ணை சுமந்து கொண்டு செல்கிறார்கள். அப்ப அந்த தோழர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் நபியிடத்தில் உடன்படிக்கை எடுத்திருக்கிறோம். கவிதையாக பாடுகிறார்கள், நாங்கள் நபியிடத்தில் உடன்படிக்கை எடுத்திருக்கிறோம், அல்லாஹ் இல்லை என்றால் நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம். அல்லாஹ் தான் காரணம், அவன் நாடலன்னு வைங்க, எங்களுக்கு இந்த நேர்வழி கிடைச்சிருக்குமா அப்படின்னு அந்த சிரமமான சூழ்நிலையில் கூட அல்லாஹ்வை நினைத்து பார்க்கிற வாசகங்களை சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹ் பதில் அளிக்கிறாங்க, லா ஐஷ இல்ல ஐஷுல் ஆஹிரா. வாழ்க்கை என்றாலே அது மறுமை வாழ்க்கை தான். இந்த உலகம்லாம் ஒரு வாழ்க்கை கிடையாது. இறைவா, அத்தகைய வாழ்க்கைக்கு போராடுகிற இந்த முஹாஜிர்களை, இந்த அன்சாரிகளை நீ மன்னித்து விடு என்று நபி அவர்கள் அந்த தருணத்திலே துவா செய்ததை சஹீஹ் புகாரினுடைய 7வது பாகத்திலே நீங்கள் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒரு இறை நம்பிக்கை கொண்டவர்
தனக்கு ஏற்படக்கூடிய லாப நஷ்டங்களை, இன்ப துன்பங்களை எல்லாவற்றையும் கருத்தில் வைத்து அல்லாஹ்வை அவர் நினைத்து பார்க்கிற இடத்தில் இருக்க வேண்டும். அதுதான் அவரை இம்மையில் கண்ணியமான மனமகிழ்ச்சி மிக்க வாழ்க்கை நோக்கி அழைத்து செல்வதற்கும் மறுமையில் வெற்றிக்கனியை பெறுவதற்குமான அடித்தளம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் என்பதை இந்த தருணத்திலே சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.